Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 10th மேக்ஸுக்காக நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வந்து சென்டம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷம். அதாவது நேற்றுக்கு நம்ம பார்த்தது வந்து 2024 சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர். சரியா? நம்ம எதுக்காக சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்குறோம்னா அதுலேருந்து தான் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? அதனால இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் 2023. சரியா? சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர். அதனால் இதோட ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பார்த்தா தெளிவாக நீங்கள் பாருங்கள். இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நிறைய நமக்கு வந்து மண்டே எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரியா? ஏன்னா அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஏன்னா நிறைய பேர் நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, சார் நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். சரியா? இப்போ ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்னும் படித்து முடிச்சிருப்பீங்க. சரியா? இப்போ இந்த ஒன் வேர்ட்ஸுக்கு, சரியா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒன் வேர்ட்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். மொத்தம் 14 ஒன் வேர்டுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். 28th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ 15th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க. சரியா? டொமைனும் ரேஞ்சும் நம்ம கண்டுபிடிக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 16வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான என்பது சரியா என சோதிக்க. சரியா? இது ரொம்ப ஈஸியானது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் 17வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் த டிவிசிபிள் பை தி ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜிபி கேட்டிருக்காங்க. 8th டேர்ம் ஆஃப் ஜிபி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இந்த சம் அப்படியே நமக்கு 11th இருக்குது. சரியா? 10th ஃபாலோ அப் 11th நிறைய சம்ஸ் வந்து இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் 20th கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் போட்டு அதுக்கு திரும்ப ஒரு டிரான்ஸ்போஸ் போட்டு அது ஏ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான 2 மார்க்குக்கு ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 21வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆங்கிள் ஆஃப் ஏயின் இரு சமவெட்டி ஆகுமா என சோதிக்கவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிப்புள்ளி ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வினை காண்க. சரியா? ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ் வித் தி ஆர்ஜின் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின் வந்து 88 சதுர சென்டிமீட்டர் வளைவரப்பு உடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் 25வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தி வேல்யூ ஆஃப் சாலிட்ஸ் ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி கோன் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் 26வது கொஸ்டின் முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 27வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடை உருட்டப்படும் போது அதே நேரத்தில் ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவலை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். சரியா? தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நேர்கோட்டின் சமன்பாடு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கம்பல்சரியில். சரியா? அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 42வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஏ கிராஸ் பி யூனியன்ஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஆஃப் ஏ கிராஸ் சி என நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் நம்ம நேற்றுக்கு பார்த்த கொஸ்டின் பேப்பரில் இது இருந்துச்சு. சரியா? இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருக்குது. அப்போ எவ்வளோ முக்கியமானது பார்த்துங்க. 11th இந்த கொஸ்டின் வந்து இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் 31வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எவ்வாறு இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நேற்றுக்கு நம்ம பார்த்தோம்ல, அதாவது சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர் 2024 அதுலேயும் இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருங்க. சப்போஸ் நேற்றுக்கு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த 2 கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களால் ஆன்சர்ஸ் வந்து அதாவது திங்கக்கிழமை வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் வந்து பாருங்கள்
பல்லுறுப்புக்கோவின் வர்க்க மூலத்தை வகுத்தல் முறையில் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 34வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரியா. a² - 5a + 7i2 = 0 என நம்ம என்ன சொல்லணும். அதுக்கப்புறம் பிதாகரஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கவும். நம்ம இந்த கொஸ்டினில் ஓப்பன் கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு கேட்க போகிறாங்கன்னு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நாற்கரத்தின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. 37வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரியா. புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டின் சமன்பாட்டினை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 38வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 sec θ என்பதை நிரூபிக்கவும். 39வது கொஸ்டின் எத்தனை பந்துகள் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 40வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 41வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. 42வது கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் சரியா. நிறைய எக்ஸாம்பிள் இதை எழுதியிருக்கோம். ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் வேகமாக எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க தெரியும். ஓகே, அடுத்து 8 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. 8 மார்க் கொஸ்டின்ஸில் எது கேட்டாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க போட்டுருவீங்க. ஜாமெண்ட்ரியாக இருக்கட்டும் சரியா, அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஃபாக இருக்கட்டும் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க சரியா. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். வரக்கூடிய நாட்களில் நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.